சூடா விட கூட. சின்ன பிள்ளை மாதிரி ஆடம் பிடிக்கிறீங்களா? நீ குடிச்சிட்டு எனக்கு தரணும். உங்க பட்டணத்து பழக்கம் எல்லாம் எனக்கு வராது சாமி. அதத்தானே நான் சொல்லி தரட்டுமா? பத்மா, கோயில்ல கல்யாணம் பண்ணியும் நாம கூடி வாழ முடியல. எப்பதான் 2 பேரும் சேர்ந்து வாழ போறோமோ? விஜய், என்ன விஜய், பத்மா நினைப்பா? நீங்க படத்தை பார்த்துக்கிட்டே பெருமூச்சு விடுறீங்க, நான் பக்கத்துல வச்சுக்கிட்டே பெருமூச்சு விடுறேன். சீனியரே, ஒண்ணு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களா? எனக்கு என்ன சொரணையா இருக்கு தப்பா நினைக்கிறதுக்கு? சும்மா கேளுங்க. உங்களுக்கு 3 தாரமாம? கணக்கு கரெக்ட். வரவு 3, இருப்பு 1. அது எப்படி? 2 செலவழிஞ்சு போச்சு. முதல் தாரத்தை 10 வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் பண்ண, பிள்ளையே இல்லைங்கிற கவலையில செத்து போயிட்டா. 2ஆம் தாரத்தை கல்யாணம் பண்ண, பிள்ளையே இல்லைங்கிற கவலையில என்ன நினைச்சாலும் தெரியல அடுத்தவங்க கூட ஓடி போயிட்டா. இப்ப இருக்கிறது 3ஆம் தாரம், பேரு முத்தம்மா. வந்துட மாட்டான்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு பிள்ளை குட்டின்னு காலையில கூட கேட்டனே, இல்லைன்னு சொல்லிட்டா. ஜெய், ஆபீஸ் டைம் முடிஞ்சு போச்சு, வாங்க ஹோட்டலுக்கு போய் காபி சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போலாம். காப்பி மட்டும் விட மாட்டீங்களே, வாங்க. வாணி, நான் உன்னை விட்டு போறேன்னு கவலைப்படாத. உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா என் வீட்டுக்கார விட்டு பார்க்க சொல்றேன். புகுந்த வீட்டுக்கு போனாலும் பிறந்த வீட்டுல இருந்தாலும் நம்ம மனசால ஒன்னாதான் இருப்போம். வா. தீர்காயுசா இருங்க. சீதையும் ராமனும் போல சேர்ந்து வாழணும். வர போயிட்டு வரோம் சார். வாமா. இது பட்லர் பலராமன். வணக்கம்மா, என் பேரு வீரையா. இந்த வீட்டு தோட்டக்காரர். இது இந்த வீட்டு வேலைக்காரி காந்தம்மா. மகராசியா இருக்கணும். ஜானகி, எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். இந்த வீட்டு பொண்ணான எனக்கு என்ன கொடுக்க போற? உங்களுக்கு என்னால என்ன கொடுக்க முடியும்? என் அன்பை தவிர. ஜானகி, என்ன சீனியர், ஒரே குழப்பமா இருக்கீங்க? குடும்பம்ல இருந்தா குழப்பம் வராதா? கிளி ஜோசியம் 50 காசு தான் சார், வாங்க. என்ன பாக்குறீங்க? இல்ல, கைரேகை, ஜோசியம், ஏடு எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இந்த கிளி ஜோசியம் ஒண்ணுதான் பாக்கி. அதையும் பார்த்துட்டா போச்சு. 50 காசு தான் சார், வாங்க. தட்லைனா திறக்காதா? துறக்கும். உங்க பேரு? பொன்னுச்சாமி. பொன்னுசாமி பேருக்கு ஒரு சீட் எடுத்து கொடு. வாடிய ராசாத்தி, பழைய ஒரு பாப்பாத்தி. கடவுளே, என் சம்சார முத்தம்மாவுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகணும். ஐயா, நினைச்ச காரியம் சித்திக்குமா இல்லையான்னு சீக்கிரமா எடுத்து சொல்லுடி. ஐயாவுக்கு விநாயகம் வந்திருக்கான். உடம்புல இல்ல, மனசுல. நீங்க நினைச்ச காரியம் நடக்குமா நடக்காதான குழப்பம். குழப்பம் வேண்டாம். நீங்க நினைச்ச காரியம் உங்க சொந்தக்காரனால முடியும். சொந்தக்காரனாலயா? இதான் நம்ம பெட்ரூம். இங்க வாராஜ்யம். ஆம்பளை இங்க பைத்தியமாவர இடம் இதான். எப்படி இருக்கு? பெரியவங்க வீடு பெருசா தான் இருக்கும். இங்க மருமகளை வரத நினைக்கிறப்போ இந்த உலகத்துல என்ன போல அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க முடியாதுங்க. இந்த அதிர்ஷ்டத்துக்கு காரணம் யாரும் தெரிஞ்சதா? தெய்வந்தா. இல்ல. நீங்க? இல்ல. பின்ன? சுமி அக்கா. ஏங்க இந்த துணி போட்டு எங்க வச்சிருக்காங்க? இது துணி வைக்கிற பெட் இல்ல, ஏர் கண்டிஷன். அப்படின்னா? நான் பார்த்தா தப்பு இல்ல. இங்க நானும் நீ மட்டும் தான் இருக்கோம், வேற யாரும் இல்ல. தெரியுது இல்ல? இது சில்லுன்னு காத்து தர்ற மிஷின். அம்மா, அம்புட்டு கரண்ட் தானா? ஐயோ, எனக்கு இது இப்படி தூக்கி போடுது. பயப்படா ஜானகி, இது ஸ்பிரிங் போட்டது. இது கூட தெரியாதா? நான் இங்கதானே குடும்பம் நடத்த போறேன். என் குஞ்ச சடக்காரமா. என்ன பாக்குற? வா. எதுக்கு? வா சொல்றேன்.
படுத்துக்கிட்டு குளிக்கணும். படுத்துட்டு கூட குளிப்பாங்களா? இங்க சேர்ந்து குளிப்பாங்க, அங்க சேர்ந்து படுப்பாங்க. சேர்ந்து குளிச்சாங்கன்னா கெடுதல் வரும். தடுத்துரும். சேர்ந்து படுக்கலாம், சேர்ந்து குளிக்க கூடாத. சிப்பாங்க சொன்னீங்க. ஐயோ ஐயோ பை போட்டேங்க. அப்படியா? ஐயோ தாண்டி நிறுத்துங்க. ஐயோ சொன்ன கேளுங்க. பரவாயில்ல. ஐயோ வேண்டாங்க. நாளையே அமெரிக்கா புறப்படுகிறார். இந்த சந்தோஷமான நேரத்தில் அருமையான இசையோடு கூடிய இந்த நாட்டிய நிகழ்ச்சியை கண்டுகளித்து புதுமண தம்பதிகளை வாழ்த்தி நிகழ்ச்சியை கண்டுகளிக்குமாறு வேண்டுகிறேன். வணக்கம். அரை மணி நேரமா கூப்பிடுற. பட்டத்தரணிக்கு இப்பதான் காதல விழுந்துடா. அத்தைக்கு மருந்து கொடுக்கணும். அது சரி. ராத்திரி கேட்டா தூக்க தூக்கன்ற, பகல்ல கேட்டா வீட்டு வேலையா? அது இல்லங்க. எது இல்லீங்க? விட்டா ஓடிடுவியே. ஜானகி, ஓ குஞ்ச சடக்கார கண்ணம்மா, நாளைக்கு ஊருக்கு போகணும்ல. எனக்கு மட்டும் கவலையா இல்ல. அம்மா வரதான். அதுவும் எவ்வளவு? 2 வருஷம். 2 வருஷம் உங்களுக்கு சாதாரணமா இருக்கு. 700 நாளுங்க. எனக்கு தெரியும். அட எதுக்கு அழுவுற? ஒண்ணு இல்லைங்க. சீச்சி, நீ அழுதினா நான் ஊருக்கு போக போறதில்ல. நீங்க போகணுங்க. பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சு இன்னும் பெரிய ஆளாகணும். அப்படின்னா எனக்கு ஒரு வாக்கு கொடு. மனசையே கொடுத்துட்டேன். நீ கொடுக்கணுமா? அத நானே உரிமையா எடுத்துக்கிறேன். வாக்கு கொடுப்பியா? ஜானகி, இன்னைக்கு ராத்திரி முழுதும் நம்ம தூங்க கூடாது. ஒரு கண்ணுல ஒரு இறங்கி ஒரு உயிர் போலாகணும். மூணு நாளாச்சு பட்டணத்தை சுத்தி சுத்தி அலைஞ்சதுதான் மிச்சம். ஒரு வயலும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறான். 50 காசுக்கு கிளி சொல்லும் ஜோசியம் பார்க்கலாம். வாங்க ஐயா, வாங்க. கிளி ஜோசியம் வாங்க. கரெக்ட். இந்த ஊர்ல வேலை கிடைக்குமா கிடைக்காதுன்னு பாத்துருவோம். ஏயா, நான் நினைச்ச காரியத்தை உன் கிளி சொல்லுமா? சொல்லுமே. உன் பேரு? வேதாரண்யா வெள்ளச்சாமி. ஐயா வெள்ளச்சாமி பேருக்கு பொருத்தமான சீட்டை தேடி எடுத்து கொள்ளி. ஐயா நினைச்ச காரியம் சித்திக்குமா இல்லையான்னு சீக்கிரமா எடுத்து சொல்லடி ராசாத்தி. எடிடி கண்ணா, இந்த சீட்டு தானா? ஐயாவுக்கு ஆத்தா பரமேஸ்வரி வந்திருக்கா. அச்சம் கொள்ள வேணாம். ஆயுசு 80க்கு எடுத்து சொல்லுது. ஐயா மனசுல பெரிய நினைப்பு இருக்கு. அது நடக்குமா நடக்காதான்னு பெரிய குழப்பம். கவலைப்படாதீங்க. நீங்க நினைச்ச காரியம் சொந்தக்காரால தான் முடியும். சொந்தக்காரனாலயா? என்னடா இது? எம்எல்ஏ சொன்னா நடக்கும், மந்திரி சொன்னா நடக்கும். நானும் அசலூர். இந்த ஊர்ல சொந்தக்காரன் எங்கே தேடுவேன்? ஒண்ணும் கவலைப்படாதீங்க. என் கிளி முத்தம்மா சொன்னா அது கண்டிப்பா நடக்கும். முத்தம்மா? எங்க அத்தை மக முத்தம்மா. அது கூட இங்கதானே இருக்கு சொன்னாங்க. என்னமோ தெரு பேர் சொன்னாங்களே. பஜன கோயில் தெரு. யோ, பஜன கோயில் தெரு எங்க இருக்கு? கிளியை கேட்டுடுமா? வேணாம் வேணாம், இது கூட கிளிதானா? ராமு, ஜாக்கிரதை. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க. அப்புறம் பாபா, இப்ப வந்துடுறேன். உனக்கு ஏதாவது புத்தி இருக்கா? எங்க? இப்போ பிளைட் கிளம்புறதுக்கு நேரமாச்சு. அவங்கள தனியா பேச விடாம நீ கூட போய் பேசிட்டு இருக்கிய. ஐயோ, மறந்தே போயிட்டேங்க. உனக்கு என்ன ஒண்ணு சொல்லு. எனக்கு எதுவும் வேண்டாங்க. நீங்கதான் வேணும். அங்க என்ன வர்றப்ப வெள்ள பொம்பளைங்களை கூட்டிட்டு வராம இருந்தா அதுவே எனக்கு பெரிய பரிசு. 2 நாள் உன்னை பார்க்காம இருந்தாலே என் நெஞ்சு படப்பட நடிக்குமே. 2 வருஷம்னா எப்படி ராமு? உங்க விருப்பப்படிதாம்மா போறேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க. படிப்புல கவனமா இரு. உங்க அப்பா மாதிரி பேர் வாங்கணும். ராமு, வாரத்துக்கு ஒரு தடவை லெட்டர் எழுதுப்பா. லெட்டர் எதுக்குமா? டெலிபோனே பண்றேன். சரிப்பா, வர்றேங்க. போயிட்டு வாப்பா. வர்றேன் மாமா. தேங்க்யூ பாப்பா. அங்கிள், தேங்க்யூ. ஜாக்கிரதை ராமு.